ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைக்கலாமா சேனல். இன்றைக்கி நம்ம குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு பிரெட் ரோல் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ நான் அதுக்கு ஒரு பவுலில் 4 வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். அதை ஒரு ஸ்மாஷரில் ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நல்லா ஸ்மாஷரில் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இதில் சின்ன சின்ன பீசஸ் இருந்தாலும் பரவாயில்லை. அது ஏன்னா இது நான் ஸ்டஃப் பண்ண தான் போகிறோம், அப்புறம் பொரிச்சு எடுக்க போகிறோம். அதனால் ரொம்ப ப்ராப்ளம்ஸ் ஒன்றும் இல்லை. இப்போ இது கூட 2 கேரட்டு துருவி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஷ்ரெட்டட் mozzarella சீஸு கடையிலாம் கிடைக்கிறது, அதை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம், பொடியாக நறுக்கின கருவேப்பிலை ஒரு இனுக்கு, ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது, 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. ஒரு மிளகா போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நம்ம சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் பிளெயின் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், சால்ட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட ஃபில்லிங் வந்து ரெடி. நீங்கள் இருக்கட்டும் ஒரு சைடில். இப்படி ஒரு வாய் அகண்ட பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு ப்ரெட் பீஸ் எடுத்து இந்த தண்ணியில் இப்படி போடுங்க. 2 பக்கமும் நல்லா நனையிற மாதிரி இப்படி போடுங்க. ஒரு 2 செகண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அதை எடுத்து இப்படி நல்ல 2 கையும் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிஞ்சு போயிடும். ரொம்ப நேரம் போட்டாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ். வடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்டஃபிங் இருக்குது இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதை நம்ம ஒரு உருண்டை உருட்டி இந்த நடுவில் வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இதை இப்படி கவர் பண்ணுங்கள். உங்கள் கையாலேயே இப்படி கவர் பண்ணுங்கள். அப்போ மீதி இருக்கிற தண்ணியும் வந்துடும், இதுவும் நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இப்படி ரோல் கிடச்சிரும். இப்படி எல்லா ரோலையும் செஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நான் இந்த பக்கம் ஒரு கடாயை வச்சு ஆயில் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துடலாம். அடுப்பு வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க. நல்லா சுற்றி சுற்றி விட்டு வேக விடுங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பொன்னிறமாக வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்படி பொன்னிறமாக வெந்திருக்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சுவையான பிரெட் ரோல் ரெடி. இது நீங்கள் கடையில் போய் வாங்க போனால் ஒரு பிரெட் ரோல் வந்து 50 ருபீஸ் அப்படி சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம எப்படி சுவையாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றத தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ன பொருள் இருக்குதோ, என்ன வெஜிடபிள் இருக்குதோ அதை வச்சுட்டு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இது நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும், அதே மாதிரி ஸ்டமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஈவன் கெஸ்ட் வந்தால் கூட நீங்கள் இது ஒரு ஸ்நாக்காக செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெளியே கிறிஸ்பியாக, உள்ள நல்ல எல்லா வெஜிடபிளும் வெந்து சீஸ்லாம் நல்லா உருகி அழகாக வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து அசத்துங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you all in the next video. Bye, take care.